Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th standard maths exercise 1.1ல third sum தான் பார்க்க போறோம். If b cross a is equal to open set bracket 2, 3, 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. Then find a and b. இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா பியையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம வந்து ஏவையும் பியையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஏவையும் பியும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் b cross a. எப்பவுமே நம்ம இப்போது a cross bன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏவோடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துன்னு வந்து பியோடைய எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போது அந்த ஏ cross பியோடைய ஆன்சரில் எப்பவுமே ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவாக இருக்கும், ஏவாக தானே இருக்கும். இங்கே வந்து b cross ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த ஆன்சரோடைய எல்லா செகண்ட் எலமெண்ட்டும் ஏவாக தானே இருக்கும். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவாக இருக்கும், பியாக தானே இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் b cross a. அப்போ என்ன வரும், அப்போது a is equal to செட் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட்டா. அப்போது இங்கே செகண்ட் எலமெண்ட் எல்லாமே பார்க்கலாம். 3, 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4, 3, 4 வருதா. அப்போது ஏவோடைய வேல்யூ 3, 4. ஏன் சார் ஒரே வாட்டி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டுக்குள்ளே எப்போவுமே வந்த நம்பரே ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அதனால் 3, 4 ஒன் டைம் தான் எழுதணும். இப்போ பியோடைய டெஃபினிஷன் என்ன, செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்னா என்னதுப்பா, -2, -2, 0, 0, 3, 3. அப்போ ஆன்சர் என்னப்பா வரும், -2, 0, 3. அந்த நம்பரே வரக்கூடாதுனால அங்கே 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஒரே நம்பர் 2 வாட்டி வந்துச்சு. அதனால் அந்த நம்பரே வரக்கூடாதுனால நம்ம செட்டுக்குள்ளே ஒரே வாட்டி நம்ம எழுதியிருக்கோம். -2, 0, 3. இப்போ இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா. என்ன கொடுத்துருந்தாங்க, b cross a தானே. ஒரு வாட்டி நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எதனால நீங்கள் ஆன்சர் கொடுத்துருவாங்க, மார்க் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய இது வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஒரு வாட்டி போட்டு செக் பண்ணிக்கலாம். பியோடைய வேல்யூ -2, 0, 3 கிராஸ் ஏவோடைய வேல்யூ 3, 4. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பியோடைய செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பியோடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துன்னு வந்து நம்ம ஏவோட மல்டிப்ளை பண்ணுறோமா. -2, 3 அண்ட் தென் -2, 4 எழுதிடலாமா. ஓப்பன் செட் ப்ராக்கெட் போட முக்கியம். -2, 3 -2, 4 2 முடிஞ்சிச்சா. அடுத்தது 0 செகண்ட் எலமெண்ட் 0, 3, 0, 4 போட்டலாமா. 0, 3, 0, 4 and then second element முடிஞ்சா third element 3, 3 and then 3, 4 3, 3 then 3, 4 க்ளோஸ் செட் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ இதுவையும் b cross ஏவும் புக்கில் கொடுத்தேன். b cross ஏவும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாமா. -2, 3 -2, 4 இங்கே பாருங்கள். -2, 3 -2, 4 இங்கே பாருங்கள். 0, 3 0, 4 0, 3 0, 4 3, 3 3, 4 இங்கே பாருங்கள். 3, 3 3, 4. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டும் கரெக்ட்னு அர்த்தம். நீங்கள் இது வரைக்கும் எதுனாலே ஓகே, இது வரைக்கும் எதுனா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் அந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.